முக்கியமானது அப்படின்னா, பெண்களாகிய நமக்கு பிறப்புரிமை மறுக்கப்பட்டது. பொண்ணா இருக்குன்னு தெரிஞ்சாவே கள்ளிப்பால் ஊத்தி ஐ மீன் கர்ப்பத்த கலைப்பாங்க. அப்படிலாம் பிறந்த வாட்டி கள்ளிக்கு பால் ஊத்தி கொன்றுவாங்க. இப்படி பெண் என்பதனாலேயே பிறப்புரிமை மறுக்கப்பட்ட நமக்கு, கல்வி உரிமை மறுக்கப்பட்ட நமக்கு, வாழ்வதற்காக ஒரு மனிதராக, ஒரு சக மனுஷியாக அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்ட நமக்கு, வாக்குரிமை கூட கிடையாது. அப்படி 1921ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, இன்றைய திராவிட கட்சிகளின் முன்னோடி நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் முதல்ல சென்னை மாகாணத்தில் பெண்களுக்கான வாக்குரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. வாக்குரிமை அளிக்கப்பட்ட நாள் 1921ஆம் ஆண்டு மே மாதம். அப்படி நமக்கு பெரியார்லேருந்து பெரிய பெரிய தலைவர்களால் போராடி பெறப்பட்ட இந்த வாக்குரிமையை சரியாக நம்ம பயன்படுத்தணும். அது நம்மளுடைய கடமை. இப்போது பெண்களுக்கெல்லாம் பிறந்த வீட்டிலிருந்து சில உரிமைகள் எங்களுக்கு வேணும், சொத்துரிமையெல்லாம் இருக்குல்ல, அது கூட நீதி கட்சியிலேருந்து போராட்டங்கள்லாம் பண்ணி பெரியார் போராடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திமுக ஆட்சியில் கலைஞரால் கொண்டு வரப்பட்டது தான் அந்த சொத்துரிமை கூட. அந்த மாதிரி இந்த வாக்குரிமை நமக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? இந்த வாக்குரிமையை நம்ம நிறைவேற்றணுங்கிறது நம்மளோட தலையாய கடமை. நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க பெண்களே, ஆனால் ஓட்டு போடுங்க. இந்த ஓட்டு வாங்கிறதுக்கு இந்த வாக்குரிமை பெறுவதற்கு நமக்காக எத்தனை பேர் பாடுபட்டிருக்காங்க தெரியுமா? அதனால் அந்த வாக்குரிமையை நாம் பயன்படுத்தணும், சரியாக பயன்படுத்தணும். நமக்கு என்ன நன்மையெல்லாம் கிடைச்சிருக்கு, யார் நன்மை செஞ்சுருக்கிறா, அதையெல்லாம் யோசித்து நமக்கானவங்க யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம ஓட்டு போடணும்.